கடலூர் மாவட்டத்தில் உள்ள 38 வருவாய் கிராமங்களை காவிரி பாசன பகுதியாக அறிவித்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அரசு அக்கறையில்லாமல் இருப்பதற்கு அன்புமணி கண்டனம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தல். கோவை மதுரை பெருநகர தொடர்வண்டி திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்யக்கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நாளை மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துகிறார் தாவேகா தலைவர் விஜய். சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடுவை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டித்தது மாநகராட்சி நிர்வாகம். கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் குற்றாலம் பேரருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 2வது நாளாக தடை. நாகூர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொட்டும் மழையில் பெருந்திரளானோர் பங்கேற்று வழிபாடு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளக்குறிச்சியில் நள்ளிரவு வெடியாலையில் ஏற்பட்ட விபத்தில் கட்டடங்கள் தரைமட்டம். திட்டமிட்ட சதி என உரிமையாளர் புகார். சேலத்தில் குண்டுமல்லி விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி.